என்ன விஷயம்னு உனக்கு தெரியாதா மலர்? உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். இங்கதான் யாரும் இல்லையே, சொல்ல சொல்ல தைரியம் இல்லை மலர். அப்ப விட்டு. மலர் மலர், ஐ லவ் யூ மலர். உன்னை பிடிக்கலன்னு நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். திரும்ப திரும்ப அதே சொல்லி என்ன சுத்தி சுத்தி வந்தா என்ன அர்த்தம்? நானே மனசு சரியில்லைன்னு ஒரு அரை மணி நேரம் தனியா உட்காரலான்னு வந்தேன். என் தனிமை என்ன மாதிரி வந்து கேட்டுட்டீங்க. மலர், உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் இங்கிருந்து போயிடுறேன். ஆனா உன் தனிமையை கெடுக்க நான் விரும்பல மலர். கஜினி 17 முறை படையெடுத்து கடைசியாக 18வது தடவை வெற்றி பெற்று இந்தியாவில் உள்ள செல்வத்தெல்லாம் திருடிட்டு போனான். ஆனால் அந்த அறிவு பல 100 முறை உன் மனசு திருட முயற்சி பண்ணியும் முடியல. திரும்பவும் சொல்றேன், நான் ஊரை கூட்டத்துக்கு முன்னாடி மரியாதை இங்கிருந்து போயிடு. என் முன்னாடி நிக்காத, போயிடு. மலர், என்னைக்குதான் இந்த அறிவை உண்மையா நீ புரிஞ்சுக்க போறியோ? ஹலோ யாரு? நம்ம துபாயில இருந்து ஷேக் பேசுறோம். இது துபாயில இருந்து ஷேக் பேசுறீங்களா? ஆமா. என்ன விஷயம் சார்? நம்ம நாட்டுல ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சிட்டா போச்சு. அச்சா, அதுக்கு என்ன பேரு வைக்கலாம்? என்ன சார், இப்ப எல்லா சேனலும் வந்துருச்சு. நம்ம ஒண்ணு செய்யலாம், ஆயில் சேனல் வைப்போம். ஓ அச்சா, சேனல்கே பகுத் அச்சா. சரி, நீ சம்பளமா என்ன பேமெண்ட் எதிர்பார்க்கற? ஒண்ணு வேணாம் சார். உனக்கு துட்டு வேணாமா? ஐயோ, நான் அந்த ஒண்ணு வேணும்னு சொல்லல சார். என் பேர்ல ஒரு 5 ஆயில் கிணறு எழுதி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். ஓகே ஓகே, உனக்கு 5 ஆயில் கிணறு எழுதி வச்சிரேன். அப்படியா? அக்ரிமெண்ட் போட்டுடலாமா? போட்டுருங்க. ஓகே ஓகே. ஹலோ ஹலோ, நான் ஹாங்காங்ல இருந்து ஜாக்கி சான் பேசுறேன். எது சாய் சான் பேசுறீங்களா? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நீங்க உடனே ஹாங்காங் வாங்க. அப்படியா? ஒரு நிமிஷம் சார். டேய், நம்ம மொட்டை மாடியில இருக்கிற ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ண சொல்றா. பேசு சார். ரெக்க சுத்துற சத்தம் கேக்குதா? நம்ம பார்ட்னரா படம் பண்ணுவோம். பார்ட்னர்ஷிப் விஷயமா சார்? எப்பவுமே நம்ம சோழ பார்ட்னர் தான் சார். 8 கோடி தந்தீங்கன்னா ஓகே சார், இல்லைன்னா வரமாட்டேன், பாத்துக்குங்க. சரி, தந்துடுறேன், உடனே வாங்க. ஓகே ஓகே சார். டேய், பிசினஸ் பேசுற இடத்துல உனக்கு என்னடா வேலை? போடா. ஒரு நாள் இங்க ஷூட்டிங்கே நின்னு போய் கிடக்கு. ஒரு நாள் எம்டி இல்லனா நீ பண்ற அளவுக்கு தாங்க முடியல. கழட்டியானா? கழட்டி குடியா. ஒரு நாள் எம்டியா கோட்டை போட்டு நடிக்க விடுறாங்களையே, இவங்களுக்கு சின்னத்தனமா உள்ள இருக்கு. இங்க என்ன நடக்குது? சார், சரி மாரி, நீ கிளம்பு, நான் பார்த்து. Hey பிரேம், எங்க இருக்க? ஆபீஸ்ல தான் சார். Come to my room immediately. குட் மார்னிங் சார். இங்க என்ன நடக்குது? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சார், உன்ன மாதிரி 1000 பிரேம என்னால உருவாக்க முடியும். சார், நான் என்ன சார் பண்ணேன்? எல்லாம் எனக்கு தெரியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. Get lost from here. Sir, Get sir, out. please, You are sir, dismissed sir, now. Sir, please, sir, sorry, sir. Out. Sir, get out. ஹலோ, பிரேம் அங்க இருக்காரா? இல்லங்க, அவனை எம்டி வேலையை விட்டு தூக்கிட்டாரு. இன்னமேல இங்க போன் பண்ணாதீங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கு வேற என்ன வழி இருக்கு சார்? அவ்வளவுதே. அண்ணா சொல்லுங்க, நான் வேற என்ன வழி இருக்குண்ணா? அண்ணா சொல்லுங்க அண்ணா, ப்ளீஸ். ஹலோ அண்ணா, அண்ணா. சே, பிரேம் பை எப்படி பண்ணி தொலைறானே. பாவ விவரம் தெரியாத பிள்ளைய இப்படி நம்ப வச்சு கழுத்த இருக்கிறானே. அப்படியா? சரி சரி. வணக்கங்க. வணக்கம் ஐயா. வர சொன்னீங்களா? ஆமாம்மா. வருத்தப்படாதீங்கம்மா. செல்வா எழுந்தது நீங்க மட்டும் இல்லம்மா, நாங்களும் தான். எல்லாம் எங்க விதி ஐயா. மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. 25 வருஷத்து வாழ்க்கை இப்படி எடுத்து போச்சு. ஐயா, எப்படி இருந்த எங்க அண்ணி இப்ப எப்படி ஆயிட்டாங்க? வருத்தப்படாது. தம்பி, எங்களுக்கெல்லாம் நீதான் ஆறுதல் சொல்லணும். நீ எப்படி உடஞ்ச எழுத இப்படி? கண்ணத்தோட
இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்குமா? ஐயோ ஐயோ இதெல்லாம் வேணாங்க ஐயா. மா, உங்க பொண்ணோட திருமண செலவுக்குமா, எதிர்கால செலவுக்குலாம் என்ன பண்ண போறீங்க? ப்ளீஸ் வாங்கிக்கங்கம்மா, வாங்கிக்கங்கம்மா, ப்ளீஸ் வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அதெல்லாம் வேணும். உங்களுக்கு எப்ப எந்த உதவி தேவைனாலும் கந்தசாமிகிட்ட சொல்லி அனுப்புங்க, நாங்க செய்யறோம். ஓகே, வரேங்க ஐயா. நன்றி. போயிட்டு வாங்க. வாங்க நீ. என்ன கல்யாணி, ஏதோ மலரை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்டு இருந்தியே, என்ன விஷயம் கல்யாணி? நம்ம மலர அந்த ரோஜி டிவி கேம்பரர் பிரேம் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான் அறிவு. நீ என்ன சொல்றன்னு புரியல. நம்ம மலரை காதலிக்கிறதா சொல்லி தடாகத்துல உள்ள தாமரை மலர் போல இருந்த நம்ம மலரோட மனச காத்துல சிக்கின காத்தாடை போல அலபாய விட்டுட்டான். மலர் பிரேம் ஃபோன் பண்ணிச்சா? பண்ணாலே, ஆனா அவளுக்கு லைன் கிடைக்கல. அப்புறம் அவன் வேலை செய்யற ரோஜா டிவிக்கு கால் பண்ணா. அவன் அங்க வேலையை விட்டு தூக்கிட்டதா சொன்னாங்க. பிரேம் எதுக்கு வேலையை விட்டு தூக்குனாங்க? பிரேம் வந்து பெண்களோட விஷயத்துல படு மோசமா நம்ம மலர் மாதிரி பல பெண்களோட வாழ்க்கைக்கு எடுத்திருக்கான். அந்த அப்பாவி பெண்களோட வரிசையில நம்ம மலரும் ஒரு எண்ணிக்கை. இப்ப நான் என்ன செய்யணும் கல்யாணி? விதி அறிவு, நீ அவளை கர்ப்ப கிரகமா சுத்தி வர. ஆனா அவ உன்னை சாதாரண பக்தனா கூட பார்க்காம கோயிலுக்கு வெளியே நிக்கிற காவலாளியா பாக்குறா. ஆடு கசப்பு கடைக்காரனை தான் நம்புமா. நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த நேரத்துல அவளுக்கு ஆதரவா இருக்க வேண்டியதுதான். மலருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். வணக்கம் சார். என்னையா இவ்வளவு லேட்? பேப்பருக்கா வெயிட்டிங்கயா? பேப்பரை பாருங்க சார். ஹெட் நியூஸ் உங்க பையன் நியூஸ். ஹெட் நியூஸ் என் பையன் நியூஸ். கமலா, படிச்சு படிச்சு சொன்னேனே கேட்டியா? இடம் கொடுக்காதேன்னு சொன்னேனே கமலா. என்னங்க பாரு, உன் பையன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு. அப்படி என்ன ஊர் உலகத்தில் இல்லாத என் பையன் பண்ணிட்டான்? முட்டைன்னா தெரியும். ஒன்னால தாண்டி அவன் இவ்வளவு தூரம் கெட்டு போயிருக்கான். ஹேய் பிரேம், பிரேம், என்னப்பா டென்ஷனா இருக்க? எல்லாம் ஒன்னால தான்டா. நான் என்னப்பா பண்ண? என்ன பண்ணியா ராஸ்கல்? வர்றா. இதெல்லாம் நீ பண்ண வேலை தானே? ஆமா, நான் தான் கொடுத்தேன். என் பிரியாவை எடுத்த மாதிரி எல்லா பொண்ணுங்க எடுத்துட்டு அதை பார்த்து நான் சும்மா இருப்பேனா? என்ன பண்ணுவேன்? ஏய், உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஏய், யார் மேல கை வைக்கிறா? யார் மேல கை வைக்கிறா? அடி கொல்லுறோம். விடுங்க, விடுங்க, கை வைக்காத. விடுங்க, விடுங்க, விடுங்க சார். சார் விடுங்க. சார் விடுங்க, ப்ளீஸ். சார் விடுங்க. விடுங்க சார். யார் மேல? சார் இந்தாங்க மேடம் ஃபோன். கொன்னுடுவேன். சார் ப்ளீஸ் உட்காருங்க. சொல்லுங்க மேடம். பாருங்க சார். பிரேம், நீ முதல்ல வெளியே வா. இதோ வரேன் மேடம். காஞ்சனா மேடம் பாத்துட்டு வந்து உன்னை வெச்சுக்கடா. போடா, போயிட்டு வந்து பேசிக்கலாம். சார் உட்காருங்க சார். லூசா சார் இவன்? மேடம் பாத்துக்குவாங்க சார். நீங்க உட்காருங்க. Come on, yeah. Hi. நீங்க மட்டும் கால் பண்ணலன்னா அவனை கொன்னு இருப்பேன். அவ்வளவு ஆத்திரம். பேப்பரை பாத்தீங்களா? பார்த்தேன். அதுக்கப்புறம் நீ எங்க வருவேன்னு எனக்கு தெரியும். அதான் ஜிம் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி பிரேம் ரஞ்சித்தை அடிக்க வர்றான்னு சொல்லிட்டேன். மேடம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். என் பேரை பேப்பர்ல போட்டு நார் அடிச்சிட்டான். மேடம், வீட்ல வேற எங்க அப்பா என்ன கை கழுவிட்டாரு. என் மூஞ்சிலே முழிக்காதன்னு வேற சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கு என்ன தீர்வு காண போற? தீர்வை நீங்க தான் சொல்லணும் மேடம். உங்க கையை காலா நினைச்சுக்கிறேன். என்னை கை விட்டுறாதீங்க மேடம். என் வாழ்க்கையே உங்ககிட்ட தான் இருக்கு. கலங்காத பிரேம். இந்த காஞ்சனா இருக்கா, எந்த காரியத்தையும் கச்சிதமா முடிச்சிருவா. எல்லா செயலுக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரீத்துவ கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்காக நீ என்ன ஏமாத்திட்டியே. நேற்று நம்பினதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனையா? கல்யாணி, நான் மோசம்
மோசம் போயிட்டேன் நீ. சரி சரி விட, நீ மனசு போட்டு குழப்பிக்காத. நீ வீட்ல இரு, நான் வந்துட்டு இருக்கேன். சரிடி, சீக்கிரமா. உடனே வந்துடுறேன்டி. பிரேம் என்ன கை விட்டுட்டாருடி. நீ முடிவு பண்ணிக்கிறதா? பேப்பர்லயே வந்துருச்சு. அப்புறம் என்னடி? அதே பேப்பர்ல வதந்தின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? இது வதந்தியா? ஏய், நீ இப்பதான் தைரியமா இருக்கணும். அம்மா வேற வந்துட போறாங்க. அழாத, கண்ணை துற. நீ கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாடி. அறிவை வர சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம்.